லான்ச் இந்தியா ஃப்ரம் ஹைதராபாத். நாங்கள் லாஸ்ட் இயரே வந்து இங்கே ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இது மூலிமா கிடச்சிது. கிட்டத்தட்ட நிறைய சேல்ஸும் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய ஃபீட்பேக்ஸும் கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி வந்து கஸ்டமர்ஸே நிறைய பேர் வந்து இதில் ரெஃபர் பண்ணி இன்வால்வ் பண்ணி சொன்னதுனால இந்த வாட்டி நாங்கள் ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த கஸ்டமர்ஸ்லாம் நேற்றுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்காங்க. ரெஸ்பான்ஸும் நல்லா பக்காவாக இருக்குது. சேலும் போய்ட்டுருக்கு. இப்போ லான்ச்சில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வரக்கூடிய V6 வெஹிக்கிளுக்கு உண்டான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இப்போ நியூலியாக வந்தக்கூடிய ப்ரோ லைட், அப்புறமாட்டி வந்து பேட் 9 அப்படிங்கிற டூல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பேட் 9ல் வந்து EV வெஹிக்கிளுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய மஹிந்திரா, டாடா நெக்ஸான் வரக்கூடிய எல்லா EV வெஹிக்கிளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் சப்போர்ட், நம்மளோட டயக்னோஸ்டிக் சப்போர்ட் வந்து நம்மளோட பேட் 9ல் இருக்குது. பேட் 9 வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆன்லைன் சப்போர்ட்டட் டூல். அது ஈவன் தோ ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து அந்த டெக்னிக்கலான விஷயங்கள், சில விஷயங்கள் ஃபால்ட் கோடை பற்றி தெரியலனா கூட அவங்க ஆன்லைன்லேயே சப்போர்ட் கேட்கலாம். அதிலே வந்து சேட்டிங் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதில் கொண்டு வந்துருக்கோம் நம்ம. ட்ரைனிங் வந்து நிறைய டெக்னீக்ஸுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது சார். அவங்க இப்போ நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் என்கொயரி பண்ணுறாங்க, ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து அவங்க ரெக்யர்மெண்ட் வந்து டயக்னாஸ்டிக் டூலுக்கு உண்டான ட்ரைனிங்கை கேட்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். அதான் இங்கே இருந்த ஃபீட்பேக் வச்சு நாங்கள் எடுத்துக்கூடிய அதை ஒரு இன்புட்டாக எடுத்திருக்கோம்.